எனர்ஜிஸ். மசாலா பூரி சாப்பிடணும் போல இருக்கா? வெளியெல்லாம் போகாதீங்க. அப்போ எப்படி சாப்பிட முடியும்னு பார்க்குறீங்களா? ஹெல்த்தியாக வீட்டிலே எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? வாங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதான் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது சூப்பராக வரும். ஸோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டு ஓல் ஸ்பைசஸ், தனியா, ஜீரா அதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆயிடுச்சு. அது கூட ஜிஞ்சர், கார்லிக், கட் பண்ண ஆனியன், கட் பண்ண டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆன பிறகு 1 கப் புதினா, 1 கப் கொரியாண்டர் லீவ்ஸ், கஸ்தூரி மேத்தி, கிரீன் சில்லி, கோகனட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். 1/4 ஸ்பூன் டர்மரிக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு பொட்டுக்கடலை அண்ட் குக் பண்ண பீஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ண பிறகு கூல் பண்ண விட்டுருங்க. கூல் ஆனதும் மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டடா, இந்த மாதிரி இருக்கணும். திரும்ப ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது கூட கஸ்தூரி மேத்தி அண்ட் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? எப்போல்லாம் சப்பாத்தி செய்கிறீங்களோ அப்போல்லாம் ஆடாவே வருதா? கவலைப்படாதீங்க. இனிமேல் சப்பாத்தி செய்யும்போது 1 ஸ்பூன் கர்ட் சேர்த்து சப்பாத்தி செய்யுங்க. சாஃப்டாக வரும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணியை போட்டான் ஐயா, என் தெய்வமே. நோ, அந்த தண்ணி இல்லைங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, காஃபி அரோமாவாக இருக்கணும்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, காஃபி பவுடரில். இது நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம பீஸ் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு குக் பண்ண பீஸ் அண்ட் பொட்டேட்டோ எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே இது கூட ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சட்னிக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் டேட்ஸ், ஜாகரி, ஜிஞ்சர், ஜீரா அண்ட் புளி தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூரியை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அது மேலே பீஸ் மசாலா அண்ட் நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்த்து அது கூட ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. அது மேலே ஸ்வீட் சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திரும்ப டாப்பிங்ஸ்க்கு சாட் மசாலாவோட ஃபினிஷ் பண்ணால் நம்ம மசாலா பூரி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.